ஏன்னா அவங்க சேனல்ல ஓட்டெடுப்புலாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. பாலிடிக்ஸ் வர போறீங்களாண்ணே? நான் பாலிடிக்ஸ் வர போறேன். ஏமா பாலிடிக்ஸ்லாம் நான் வரல. அதுல வந்து ஒரு ஓட்டெடுப்பு ஒன்று எடுத்திருந்தேன். ஏன்னா உங்களுக்கு எந்த லேப்டாப் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுல வந்து ஒரு 4 லேப்டாப் வந்து நான் ஆப்ஷனுக்குள்ள கொடுத்துருந்தேன். நான் யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைச்சனோ அவங்க தான் அதுல ஜெயிச்சிருக்காங்க. அப்ப 2026ல சிஎம் யார் வருவாங்கன்னு சொல்லுங்க. புதுமுகங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா, அந்த ஓட்டெடுப்பு வேற இந்த ஓட்டெடுப்பு வேறமா. இது வந்து யூடியூப் கம்யூனிட்டியில வந்து இது ஒரு ஓட்டெடுப்பு ஒன்று நடத்தணும். அதுல வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச லேப்டாப் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்து லினோவா எல்ஓகி ஒன்று போட்டிருந்தோம், ஆசூஸ் டஃப் ஒன்று போட்டிருந்தோம், அதே மாதிரி ஏசர் ஏஎல்ஜி ஒன்று, ஹெச்பி விக்டார்ஸ் ஒன்று, இது வந்து போட்டிருந்தோம். இதுல யாரு வின் பண்ணது அப்படின்னு கேட்ட அப்படின்னா லினோவா எல்ஓக்யூ தான் ஜெயிச்சிருக்கிறது. கிட்டத்தட்ட 52% வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க லினோவா எல்ஓக்யூ. ஏன்னா அதான ரேட்டு ஜாஸ்தி. ரேட்டு ஜாஸ்தி, ஆமா. அதுக்காக உங்களோட புரிதல் இப்படி இருக்கா என்ன? நீ 1500 பேர் ஓட் பண்ணிருக்காங்க. அதுல என்னன்னா லினோவோ எல்ஓக்யூ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்க. லினோவோ எல்ஓக்யூ பொறுத்தளவு அந்த கேமிங் செக்மெண்ட்ல உனக்கு வந்து அந்த பில்டு குவாலிட்டி அப்படின்றது லினோவோ எல்ஓக்யூல கிடைக்கும். நல்ல வெயிட்டு, நல்ல சைஸு, நல்ல ஏர் வெண்டிலேஷனு, அதெல்லாம் வந்து சூப்பராகவே ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த லினோவோ எல்ஓக்யூ கேமிங் லேப்டாப்ல. அதே மாதிரி அதோட சர்வீஸ் சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்து சூப்பராகவே கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து எனக்கு வந்து நல்ல பில்டு குவாலிட்டிலையும் வந்து ஒரு லேப்டாப் எனக்கு கிடைச்சிருது, நல்ல பெர்ஃபார்மன்ஸும் அதில் கொடுத்துட்றாங்க, அதே மாதிரி எனக்கு சர்வீஸ் அப்படின்றதும் பெஸ்ட்டாக கிடைச்சிருது. அதனால தான் வந்து மக்கள் லினோவா எல்ஓக்யூவை விரும்புகிறாங்க. அப்ப லினோவா எல்ஓக்யூல ப்ராப்ளமே வராதுன்னு சொல்றீங்க இல்லைன்னா? அப்படி சொல்லவே முடியாது. லினோவா எல்ஓக்யூலையும் ப்ராப்ளங்கள் வருது. லாஸ்டா பார்த்தேன் அப்படின்னா லேப்டாப் வாங்கி கரெக்டாக 1 வீக்லேயே வந்து அதில் வந்து டிஸ்பிளே ஃபிளிகரிங் இஷ்யூ, ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ, மதர் போர்டு பேர்ன் ஆகிற இஷ்யூ, ஸோ இந்த மாதிரிலாம் வருது. கேமிங் லேப்டாப்ல இது காமன் தான். ஆனால் அதை வந்து சர்வீஸ்ல எப்படி அட்டன் பண்ணி அதை சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது தான் அதில் விஷயம். அப்ப செகண்ட் பிளேஸ்ல யாருன்னா இருக்கா? செகண்ட் பிளேஸ்ல வந்து ஆசூஸ் டஃப் கிட்டத்தட்ட 26% எடுத்து செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. இப்பெல்லாம் நம்ம சர்வீஸ் சென்டர்ல ஆசூஸ் டஃப் சர்வீஸே வரதில்லை இல்லைன்னா? ஆமா, நம்ம சர்வீஸ் சென்டருக்கு ஆசூஸ் டஃப் வந்து சர்வீஸே வரதில்லை. நேற்று தான் ஒன்று வந்துச்சு. ஏன்னா இப்படி சொல்றீங்க, அப்படி எப்படி எனக்கு செகண்ட் பிளேஸ் வருது? இது செகண்ட் பிளேஸுக்கு வரதுக்கான ரீசன் என்னன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு லேப்டாப் அப்படின்னா ஆசூஸ் டஃப் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஆனா ஆசூஸ் டஃப்பை பொறுத்தளவு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா காமனா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்துடுறாங்க. ஏதாவது ஒரு இயர்ல அந்த இயர்ல ஏதாவது ஒரு காமன் கம்ப்ளைண்ட். இப்போ 2022 2023 அந்த டைம்ல காமனா இருந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா அதோட ப்ளூடூத்தும் அதோட ஒய்ஃபை அந்த டேங்கிள் இருக்குல்ல, அது காமனாகவே அந்த மாடலில் வந்து ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஆசூஸ் டஃப்பை பொறுத்தளவு ஏதோ ஒரு வகையில் மதர் போர்டு பேர்ன் ஆகிற விஷயம் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பேர்ன் ஆகிறது அப்போல்லாம் அதில் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா மக்கள் வந்து ஆசூஸ் டஃப் அப்படின்ற ஒரு கேமிங் லேப்டாப்பை விரும்புகிறாங்க. நல்லா சீப்பாக போடுறீங்க, நல்லா குவாலிட்டியான லேப்டாப் அப்படின்றப்ப அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கொடுத்தாங்கன்னா ஓகே. என்னன்னா ஆசூஸை பொறுத்தளவு சர்வீஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த பேர்ன் ஆகிற இஷ்யூலாம் இருக்குல்ல, லேப்டாப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேனுக்கு கீழே வந்து பேர்ன் ஆகுது. இது வந்து காமன் கம்ப்ளைண்ட். இந்த காமன் கம்ப்ளைண்ட்டை வந்து நான் பைசா கொடுத்து செலவு பண்ணக்கூடாது. தப்பு உங்க மேல, உங்களோட டிசைன் தப்பு. அப்ப அந்த டிசைன் தப்பு அப்படின்றப்ப அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்க தான் சால்வ் பண்ணி கொடுக்கணும். நீங்க தான் ஃப்ரீயா அதற்கு மதர் போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். எப்படின்னா அவங்க சர்வீஸ்ல எடுத்துக்குவாங்க. ஆமா, அது காமன் கம்ப்ளைண்ட் தான். நீ அந்த மாடலை எடுத்தீங்கன்னா 100 லேப்டாப் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த 100 லேப்டாப்லயும் காமனாவே இஷ்யூ இருக்கும். என்னென்ன காமன் இஷ்யூனா எனக்கு புரியல. காமன் இஷ்யூனா நம்ம லாஸ்ட் வீடியோல கூட பண்ணிருக்கோம். அதாவது லேப்டாப்போட ஃபேன் இருக்கு பத்தியா, அந்த ஃபேனுக்கு கீழே வந்து ஒரு ட்ராக் ஒன்று போகும், அந்த ட்ராக் வந்து எரிஞ்சு போயிடும். இது வந்து காமன் இஷ்யூ ஆசூஸ் டஃப்ல. அதை வந்து 2026ல வந்து அவங்க அதை சால்வ் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது இனிமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால 2026லயும் வந்து ஆசூஸ் டஃப் வந்து நிறைய சேல் ஆகிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா ஆசூஸ் டஃப் எடுக்கும் பொழுது மக்களும் வந்து கவனமா எடுக்கணும். அதே மாதிரி இது கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஆசூஸ் டஃப் இதெல்லாம் கரெக்ட் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆசூஸ் டஃப் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து நிற்கும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் கொண்டு வந்து ஆசூஸ் டஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன். அப்ப தேர்ட் பிளேஸ்ல என்ன லேப்டாப்ல இருக்கு? தேர்ட் பிளேஸ்ல இருக்கிற லேப்டாப் வந்து ஹெச்பி விக்டார்ஸ் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 16% எடுத்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. ஹெச்பி விக்டார்ஸும் நம்ம சர்வீஸ் சென்டருக்கு சர்வீஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லன்னு? ஆமா, சர்வீஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நேற்று மட்டும் ஒரு 2 லேப்டாப் மட்டும் சர்வீஸ் ஆச்சு. என்ன இப்படி சொல்றீங்க? அப்ப என்ன லேப்டாப் தான் வாங்குறது? ஒரு 2 லேப்டாப் மட்டும் ஹெச்பி விக்டார்ஸ் சர்வீஸ் வந்தது. என்னடா இப்படி சொல்றீங்க? அப்ப அந்த 16% ஓட்டு எப்படி விழுந்திருக்கும்? அதாவது ஹெச்பி விக்டார்ஸை பொறுத்தளவு என்ன அப்படின்னா உண்மையிலே லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து
நல்லா இருக்கும். ஆனால் அவங்களே வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில வேலையெல்லாம். லேப்டாப் வந்து வாங்கி 1 வீக்குக்குள்ளே லேப்டாப் ஆன் ஆகுது, டிஸ்பிளே வராத பிரச்சனை. லேப்டாப் வாங்கி 1 வீக்லேயே பார்த்தோம் அப்படின்னா கீபோர்டு மட்டும் லைட் எரியும், ஆனால் நோ டிஸ்பிளே. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு, அந்த மாதிரி காமன் கம்ப்ளைண்ட். டிஸ்பிளே வந்து ஃப்ளிகரிங் ஆகிறது, சீக்கிரம் பேனல் வந்து ஒரு சில லேப்டாப்பில் ஒரு சில மாடலில் வந்து டேமேஜ் ஆகிறது, மதர் போர்டு வந்து டோட்டலாகவே டெட் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸு, அதோட டிசைனு, கீபோர்ட் டிசைன்ஸு, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஹெச்பி விக்டாஸை பொறுத்தளவு ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க கரெக்ட் பண்ணி ஹெச்பி விக்டாஸை சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுவும் வந்து ஒரு டாப் சேலில் வரக்கூடிய லேப்டாப் தான். ஹெச்பியை பொறுத்தளவு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் அப்படின்றது ஓகே தான். அதே மாதிரி பிராண்டு உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்கும் ஹெச்பி விக்டாஸை பொறுத்தளவு. அதெல்லாம் பயப்பட தேவை கிடையாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். ஹெச்பி விக்டாஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் மக்கள் உங்களை 3rd பிளேஸில் கரெக்டாக வச்சுருக்காங்க. தெரியுதா? யாரை ஃபர்ஸ்ட் பிளேஸில் வச்சுருக்காங்க, யாரை 2nd பிளேஸில் வச்சுருக்காங்க, யாரை 3rd பிளேஸில் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க. லாஸ்ட் பிளேஸ்ல வந்து ஏசர் ஏஎல்ஜி கிட்டத்தட்ட 6% எடுத்து. அப்ப அதுவும் சர்வீஸே வரதில்ல, அப்படிதானே? சர்வீஸே வரதில்லைன்னு சொல்ல முடியாது, அதிக சேல் கிடையாது. ஏசர் ஏஎல்ஜியை பொறுத்தளவு ஹெச்பி விக்டாஸ், லினோவா எல்ஓக்யூ, அசூஸ் டஃப் அளவுக்கு ஏசர் ஏஎல்ஜியோட சேல் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் மக்கள் வந்து அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. லேப்டாப் வந்து எப்படின்னா ஒரு ஹெவி கேமிங்க்கு வந்து செட் ஆகுமான்னு கேட்டா ஏசர் ஏஎல்ஜி செட் ஆகாது. உண்மையிலே வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பேசிக் யூஸ், ஒரு அந்த மாதிரி சின்ன சின்ன கேமிங்ஸ் நான் விளாடுவேன், இல்லை என்னோட படிப்புக்காக கோடிங் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களுக்கு அது ஓகே. ஹெவி கேமிங்க்கு வந்து நான் ஒஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இந்த மாதிரி தெளிவான ஒரு ஓட்டெடுப்பு உங்க சேனல்ல மட்டும் தானே நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தெளிவா மக்கள் இருக்கணும், இருந்தாதான் நம்ம வந்து கரெக்டான ஒரு லேப்டாப் வந்து வாங்க முடியும். எனக்கு இதுல ஒரு டவுட்னே. என்ன டவுட்? இப்போ இதுல 4 இது லிஸ்ட் பண்ணிருக்காங்கல, ஃபர்ஸ்ட் செகண்ட்னு. இது கரெக்ட்டா தான் பண்ணிருக்காங்களா? கரெக்ட்டா பண்ணிருக்காங்களாவா? கரெக்ட்டா பண்ணிருக்காங்க. யார எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். புரியுதா? ஃபர்ஸ்ட் இடத்துல லினோவா எல்ஓக்யூ கரெக்டான பிளேஸ், 2nd இடத்துல ஆசூஸ் டஃப் சரியான பிளேஸ், 3ர்ட்ல வந்து ஹெச்பி விக்டாஸ். ஏன்னா ஹெச்பி விக்டாஸோட இப்போ அவங்களோட ஒரு சில இடத்துல வாரண்டி சப்போர்ட்லாம் வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, கொஞ்சம் தப்பு பண்றாங்க. அதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த இடத்துல வந்து 3வது இடத்துல வச்சிருக்காங்க. 4வது இடத்துல வந்து ஏசர் ஏஎல்ஜி கரெக்டாக தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அதிக சேல்ஸ் கிடையாது அது. அப்படின்றப்ப இந்த வாக்கெடுப்பு அப்படின்றது 100% வந்து கரெக்டான வாக்கெடுப்பு. ஆனா இதுக்காக போயிட்டு நான் லினோவா எல்ஓக்யூ தான் எடுப்பேன் அப்படின்றதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. அது வந்து ஒரு தப்பான விஷயம். லினோவா எல்ஓக்யூலயும் ஒரு சில மாடல்ல வந்து ஃபெயிலியர்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும். ஆஹா, இது வந்து லினோவா எல்ஓக்யூ ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அதனால லினோவா எல்ஓக்யூ நம்ம வாங்கிடுவோம் அப்படின்றதெல்லாம் அந்த முடிவுலாம் நம்ம பண்ணக்கூடாது. அசூஸ் டஃப்லயும் சரி நல்ல மாடல்ஸ்லாம் இருக்கு, அதையும் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்காக இந்த ஓட்டெடுப்பை வச்சு நம்ம வந்து ஒரு லேப்டாப் வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டால் வாங்கக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பிடிக்கும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம கேட்டிருக்கோம். அதுல சரியான விடை வந்து இதுல கிடைச்சிருக்கணும். ஆனா அப்ப எனக்கு இன்னொரு ஐடியா ஒன்று வந்துச்சுங்க. என்ன ஐடியா? இப்ப நீங்க இன்னொரு ஓட்டெடுப்பு எடுங்க. என்ன எடுக்கணும்? என்ன ஓட்டெடுப்பு? என்டிகே, டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே யார் வின் பண்ணுவாங்கன்னு செக் பண்ணுவோம். அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணுவோம். ஏமா, அதாவது ஒரு 1 லட்சம் ரூபாய் கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு லேப்டாப்பை வாங்கணும்னு நினைக்கிறான். அவனுக்காக எடுத்த ஓட்டெடுப்பு தான் இது. ஒரு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. நீ என்னன்னா பாலிடிக்ஸ்ல உள்ளது. அவங்க வந்து நாளைக்கு ஜெயிப்பாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. நம்ம தான் வந்து கை காசு போட்டு 80,000 ரூபாய் 1 லட்ச ரூபா போட்டு கிட்டத்தட்ட அந்த லேப்டாப் கூட 5 வருஷத்துக்கு மேல நம்ம டிராவல் பண்ணணும். இடையில ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா பக்குன்னு இருக்கும். இந்த ஓட்டெடுப்பு வேற, இந்த ஓட்டெடுப்பு வேற. இது வந்து லைஃப். ஒரு கரெக்டான லேப்டாப்பை சூஸ் பண்றதுக்காக வேணா சொல்லு. அடுத்ததுல ஓட்டெடுப்பு நம்ம இப்படி பண்ணுவோம். ஒரு 1 லேக்குக்கு மேல உள்ள லேப்டாப் எது வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பண்ணுவோம். லினோவா எல்ஓக்யூ ஒன்று, சாரி லினோவால வந்து லீஜியன் ஒன்று பண்ணுவோம், ஹெச்பி ஓமனு, எம்எஸ்ஐ ஒன்று பண்ணுவோம். அதுல வேற என்னது 4வது உள்ள ஆப்ஷன் வந்து நீங்க தேர்ந்தெடுங்க. 4வதா வந்து எது ஓட்டெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வந்து 4வதா வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுல யார் ஜெயிக்கிறா அப்படின்றத நம்ம பார்ப்போம். நீங்க பயப்படுறீங்க, டிவிக்கு வந்துருவாங்கன்னு பயப்படுறீங்க. டிவிக்கு வந்து 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு லேப்டாப் வாங்கிட்டு தான் டிவிக்கு வராங்களா? டிவிக்கு யாரு வந்து அண்ணாமா காலையில வந்து அண்ணாமா உழைக்க வேண்டியதா இருக்கு. 10 மணிக்கு வந்தா நைட்டு 10 மணி வரைக்கும் இங்க உழைக்க வேண்டியதா இருக்கு. போனோமா ஓட்ட போட்டோமா வந்தோமா அரசியல் பேசாத. உனக்கு யாரும் பிடிக்குதோ அவங்களுக்கு நீ ஓட்டு போட்டுக்க, அவ்வளவுதான்.